ஆஃப் நோவேர் சைலண்ட்டாக என்ன ஏது, யார் நடிக்கிறா, யார் ப்ரொடக்ஷன் எதுவுமே தெரியாது. நான் 2-3 ஸ்க்ரீன்ஷாட் தாங்க பார்த்தேன். பார்த்த வேகத்துக்கு ஐ வாஸ் லைக் வாட் த ஹெல், என்னது இது, இது என்னது, எந்த படம், படமா ஏஐயா, இதுவுமே எனக்கு தெரியல. நான் பட்டு மெசேஜ் பண்ணி பார்த்தா இப்படி ஒரு சம்பவம் வந்து மாட்டியிருக்கு என் கண்ணில். நான் இதுக்கப்புறம் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. மொத்தமாக பார்த்தா தான் உண்மையிலே ஸ்க்ரீன்ஷாட்டாக நல்லா இருந்துச்சா இல்லை படமாக எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஸோ வெல்கம் பேக் டு தி வீடியோ. பார்க்க போகிறோம்னா நாகபந்தம், வேர்ல்ட் ஆஃப் நாகபந்தம் அப்படின்னு சொல்லிட்டு டீசர் தான் பார்க்க போகிறோம். ஐ ரியலி டோ நாட் நோ விச் இஸ் திஸ் ஒரிஜினல் லாங்குவேஜ் ஆஃப் திஸ் ஃபிலிம் அப்படின்றது. பட் நான் ஒரு டீசர் எடுத்து வச்சுருக்கேன், அதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்ப்போம். தி விஷுவல்ஸ் ஃப்ரம் வாட் ஐ சா, தி பிக்சர்ஸ் அண்ட் ஆல் லுக்ட் ஸ்டன்னிங். ஐ வாஸ் லைக் ப்ரோ வாவ், வாட் இஸ் திஸ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஈவன் த ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் ஹியர் இஸ் லுக்கிங் வெரி வெரி நைஸ். வாங்க ஃபுல்லாக பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி 3, 2, 1 லெட்ஸ் கோ. Hey, what do you mean? Okay. எனக்கும் பாம்புக்கும் பெரிய அலர்ஜிங்க, சாரிங்க. ஜகவதி பாப்புல இருக்கு அவங்க தெலுங்கு படம். ப்ரொடக்ஷன் வேல்யூ பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கு. நைஸ் கட்ஸ். வாவ். நாகபந்தம். ஓகே ஓகே, திஸ் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங், வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். எனக்கு இந்த மாதிரி இந்த இருக்கிற உண்மையான ஸ்டோரிஸை எடுத்து ஒரு ஃபிக்ஷன் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு ஒரு ஃபேன் ஃபிக்ஷன் மாதிரி கொடுத்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப பிடிச்ச ஒரு ஜான்ரா எனக்கு. அந்த மித்தாலஜிக்கல் டச்சஸ்லாம் கொடுத்து பயங்கரமாக போனாங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஜானர் வந்து. அது இங்கேயும் சரி, அங்கே என்னது வெஸ்டர்னில் டாவின்சி கோட்லாம் பண்ணியிருப்பாங்க, வெறியாக இருக்கும். அந்த மாதிரிலாம் நம்ம ஊரில் பண்ண முடியுமான்னு கேட்டால் சென்சார் தூக்கி அடிப்பான். அந்த மாதிரி படம் டாவின்சி கோட்லாம் கான்ட்ரவர்சி தூக்கி எங்கேயோ வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி படம்லாம் தெரில இந்தியாவில் பண்ண முடியுமான்னு, அந்த மாதிரி ஒரு ஜோன். ஸோ எனக்கு அந்த மாதிரி படம் ரொம்ப பிடிக்கும். லைக் வந்து அவங்க அந்த கதையை அங்கேருந்து தழுவி ஒரு அழகான ஒரு ஃபிக்ஷன் எடுத்து செம்மையாக ஒன்று பண்ணுவாங்க. அது அந்த மாதிரி படமாக தான் இது இருக்குது. விஷுவலி ப்ரொடக்ஷன் வேல்யூ பயங்கரமாக தெரியுது. சில இடங்களில் விஎஃப்எக்ஸ் லைட்டாக அங்கங்கே லைட்டாக தட்டுது. பட் ஓவரால் ஒரு பேக்கேஜாக நீங்கள் பார்க்கும்போது ரேஷியோவில் இட் வின்ஸ். இட் டஸ் அ ரியலி ரியலி குட் ஜாப். த டீசர் டஸ் அ ரியலி குட் ஜாப் இன் ப்ரெசென்டிங் த ஃபில்ம் அஸ் அ வெரி குட் விஷுவல் எக்ஸ்ட்ராவகன்ஸா. ஒன்று. இன்னொன்று, இந்த கைலாசத்தில் ஹிமாலயன் போர்ஷன்ஸ் அதெல்லாம் வந்து கொஞ்சம் லைட்டாக இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணலாம், அந்த கம்போசிட்டிங்கில் கொஞ்சம் ஒர்க் பண்ணலாம் அப்படின்றது நான் சொல்ல வந்தாலும்
நாட் நியர் பர்ஃபெக்ஷன் அப்படின்ற சொல்ல வந்தாலும், பட் இட் இஸ் ஸோ பெட்டர் தென் மெனி பிக் பட்ஜெட்டட் ஃபிலிம்ஸ் தட் ஹவ் கம் அவுட் ரீசென்ட்லி. I should really give it up to them. They have done a really good job in maintaining the visual quality. நல்லா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ரிலீஸ்க்குள்ளே they should enhance more. கொஞ்சம் தான் ஒர்க் இருக்குது. அதை வந்து இன்னும் கொஞ்சம் டிங்கர் பண்ணி அழகாக விட்டாங்கன்னா I think they're really gonna give us a visual treat. Seriously, it looks பியூட்டிஃபுல்லாக இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. அண்ட் ஐம் ரியலி இன்ட்ரீக்ட் வாட் த கான்செப்ட் குட் பி. ஏன்னா அந்த விஷ்ணு கோயில், ஐயோ அது என்ன கோயில், கேரளாவில் ஒரு கோயில், அது எந்த கோயில் நான் மறந்துட்டேன், பத்மநாப சுவாமி கோயிலா ஏதோ ஒன்று. இஃப் ஐம் ராங் ப்ளீஸ் கரெக்ட் மீ இன் த கமெண்ட்ஸ். பட் யா, ஐ திங்க் ஸோ இட் இஸ் தட் கோயில். அது அந்த ட்ரெஷர் இருக்குது, ஒரு கதவு திறக்காமல் இருக்கிற ஒரு மிஸ்ட்ரி ஒன்று இருக்குது. ஸோ அதெல்லாம் வச்சு ஏதோ ஒரு பண்ண போகிறாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு கால்குலேஷன் நான் போட்டுக்கிறேன். பட் யா, ஸோ என்ன மாதிரி இருக்க போகுதுன்னு தெரில, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பட் யா, வெரி இன்ட்ரெஸ்டிங், வெரி வெல் டன், வெல் எக்ஸிக்யூட்டட், வெரி வெல் வைடெலாம் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. தட் இஸ் ஆக்சுவலி வெரி ஹார்ட் டு புல் ஆஃப். ஸோ நைஸ் ஒர்க் கைஸ், வெரி வெல் டன் டு த ஹோல் க்ரூ. ஓகே, ஸோ வெயிட் படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ அவ்வளோ ஷேர் பண்ணுங்கள், பார்ப்போம்.